வெளியே போயிடுது, தின கிட்ட தக்க தினம் வருது, அவ்வளவுதான். வெயிட் பண்ணது உனக்கு இழுத்து வாசிக்கிறது புத்திசாலிக்கு அழகு கிடையாது. அப்ப என்ன சார் பண்ணலாம்னா, அப்ப தாத்தி தொம்னம்ல வாசிச்சுதான் ஆகணும். வீட்டுல பிடிச்சி இழுத்து விட்டுட்டே இருக்க. ஒவ்வொரு கிளாஸும் இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் ஆத்துல அழகாக ப்ராக்டிஸ் பண்ணணும். தா கிட்ட கிட்ட தக்க தக்க தறி கிட்ட தக்க இருக்கு. அதுல என்ன தா கிட்ட கிட்டத்தக்க வெளியே போயிடும், தின்ன கிட்ட தக்க தினம் உள்ள வருது. அது ஏன் இவ்வளோ ஒர்க் பண்றேன் இதா இல்லையா? அப்ப ஆத்துல டிசிப்ளின்டு ப்ராக்டிஸை டியூன் பண்ணிக்கல பிரெயின்ல. டிசிப்ளின்டு ப்ராக்டிஸ்னா என்ன? Say this. பேசிக்ஸ் ஆத்துல 10 தடவை டெய்லி வாசிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி உங்களோட மைண்டை டியூன் பண்ணிட்டேன்னா இது மாதிரி 1000 சொல்லி கொடுத்தாலும் தப்பு தப்பா வரும். அது மாதிரி கிளாஸ்ல படிக்கக்கூடாது. எந்த போனாலும் அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன்ல தான் கரெக்டாக போகணும். இல்லை அதோட ப்ராக்டிஸ் தானே இங்கே கை கொடுக்குது. ஏன் பின்ன உடனே வாசிக்கிறோம். இதுக்கு ரீசன் சொல்லவே சொல்கிறேன். உடறதுக்கு நான் அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டேன், ஹோம்ஒர்க் எழுதிட்டேன், எக்ஸாம் வச்சுட்டா. இதுக்கு என்னைக்காவது ஓய்வு உண்டு? எக்ஸாம் ஓய்வு உண்டா?
ஸ்கூல்னா எக்ஸாம் வைக்க தான் சொல்லுவாங்க. அப்போ மிருதங்க வாத்தியார் என்ன பாவம் பண்ணார்? உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம் இருக்கலாம், நான் கிளாஸ் எடுக்காம இருக்கட்டுமா? எல்லாம் வந்துடுங்க கிளாஸுக்கு, எல்லாம் தியான கிளாஸ் பண்ணலாம் அப்படி கண்ண முடியுது. கிளாஸ் மிருதங்க கிளாஸ், தியான கிளாஸ் அப்படி கண்ண முடிக்கலாம். ஆனந்தமாக இருங்கப்பா, எல்லாம் கண்ண முடிவோ. அது மிருதங்க கிளாஸ் பிரமாதமாக போகுது. அப்பாட்ட சொன்னால் அப்பா என்ன பண்ணுவார்? அடுத்த வாரம் ஆட்டோ பிடிச்சுன்னு வந்துடுவார். என்ன சார் பையனை வாசிப்ப வீட்டு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணி அனுப்பி, அது மாதிரி கிளாஸ் எடுக்க முடியுமா? அதனால் எடுக்க முடியும். அப்போ என் கிளாஸ் வரும்போது நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வரணும். நீ என் வீட்டில் போய் உனக்கு சொந்தமாக ரூட்டு இப்போ போட முடியும். சொந்தமாக ரூட்டு போட்டேன்னா உன்னால் ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ நான் சொல்லிக் கொடுக்க ஃபாலோவே பண்ண மாட்டேன்னா, கோயிலுக்கு போயினாலும் கோயில் பெருமாள் அங்கே இருக்க மாட்டேன். நந்தி பகவான் போய் வேண்டுவா, நீ வர நேரம் பார்த்து அவர் வேறு கோயிலுக்கு ஐயோ ப்ராக்டிஸே பண்ண மாட்டான், பண்ணாமே என்கிட்ட வந்து வரம் கேட்பான், என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்? அந்த இடத்துல நந்தி பகவான் காணாது. நீ போடும்போது வேற யார் தான் இருக்கும். இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறேன்னா கூட்டத்தை எல்லாரையும் ஒதுக்கிட்டு என்ன முதல்ல நிற்க வச்சுருவேன். வான்னு மைண்ட்லேயே சொல்லுவார். உடனே ஒரு ஞானத்தை அப்படி கண்ண முடியும். அவர் ஆத்தப்பே இன்னும் 2 சொன்னாங்க. புரியுதா இல்லையா? நந்தி பகவான் அப்படி பண்ண மாட்டார். அப்படிலாம் எக்ஸாம்பிள் சொல்லிக்கணும். காலம் வெயிட் பண்ணேன். கிட்ட தக்கத்தை 4 தடவை கிளாஸ்லாம் வரும்போது நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், கிளாஸுக்கு வரும்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வரணும். ப்ரிப்பேர் பண்ணாமல் வர்றதுக்கு வந்து வாத்தியாரை பழி வாங்க முடியாது. நீ எங்கேருந்து வரேங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது, எப்படி வரேங்கிறது தான் முக்கியம். எப்படி வரேன்னா நல்ல காஸ்ட்லி டிஷர்ட், காஸ்ட்லி பேண்ட், அதுக்கு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் வெளியே தோட்டம். உள்ளே இருக்கிற ஞானத்தை டெவலப் ஆகிறது எப்படின்னா ப்ராக்டிஸ்னால தான் டெவலப் ஆகும். அது யாருக்கு வேணால் கிடைக்கும். இன்னாருக்கு வராது, அவனுக்கு வராது, இவனுக்கு வராதுலாம் சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இந்த பூலோகத்தில் யாருக்குமே கிடையாது, பகவானை தவிர. நான் யார் வேணால் சொல்லுவேன். நீ ப்ராக்டிஸ் பண்ணால் உனக்கு மிருதங்க வரும். நீ அப்போ என்ன ஒரு குருவை தேடி போகிறான்? ஏன் அவர் சொன்ன மாதிரி ஏன் நீங்கள் கேட்கறது கிடையாது? ஏன் 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 போய் வீட்டில் போய் கேட்டுருக்கோம். பை.